பொருளாதார சாபம்னா என்னன்னு சொல்கிறேன். 5 காரியங்கள். எல்லாத்திலும் குறைவு, பசி பட்னி, தாகம், நிர்வாணம், துணி கூட இல்லை, சரியா போட்டுக்கிறது சட்டை கூட இல்லை, விரோதிகள் கையில் சிக்கி தவிக்கிறது, சாகிறது அவங்க கையில் தான் பொருளாதார சாபம், அடிமைத்தனம். இயேசு கல்வாரி சிலுவையில் இதையெல்லாம் சுமந்தார், இத்தனையும் சுமந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கின போது 24 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடல, குறைஞ்சது 24 மணி நேரம். அன்னைக்கு பூரா சாப்பிடல, சிலுவையை சுமந்து வர்றாரு. எவ்வளோ பாடுபடுறாரு பாருங்கள். சிலுவையை சுமந்து வந்து அந்த மலை மேலே ஏறி, கொல்கதா மலை மேட்டு மேலே ஏறி, அங்கே அவரை ஆணியில் அடிக்கிறாங்க, சிலுவையில் வச்சு துன்புறுத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சாப்பிடக்கூட இல்லை மனுஷன். 2வது தாகம், வாயை விட்டு கேட்குறாரு, தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். காடியை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் தாகம். 3வது நிர்வாணம்,